ஸ்ரீ குரு ஜோதிடம் மாஸ்டர் சொல்ல பிரகாஷ். ராசி மண்டலத்தில் கிரகங்கள் எங்கே அமர்ந்து எப்படிப்பட்ட வேலைகளை செய்யும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் சனி கிரகம் ஒரு ராசி மண்டலத்தில் அமரும்போது எப்படிப்பட்ட தன்மையை வருது, எந்த மாதிரி வேலையை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சனி இயற்கையிலே ஒரு அலிகிரகமாக இருக்கு. மூத்த சகோதரம், ஆயுள்காரகன், கர்மக்காரகன், இரவு காவலர், புதைபொருள் ஆராய்ச்சி, ஆயுள்காரகன் இப்படிலாம் சொல்லப்படுது. நீசத்தொழில். சனியை பற்றி சொல்லணும்னா இயற்கையிலேயே ஒரு பெரிய மலையில் ஒரு பாறாங்கல்லை கொண்டு போய் ஏற்றி வச்சு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு கடுமையாக முயற்சி செய்கிறாங்களோ அவ்வளோ பெரிய கடுமையான உழைப்புக்கு பேர் போனவங்க இந்த சனி. இந்த மகரம், கும்பம் இந்த ராசிக்கு இந்த இது பொருந்தும். அப்படி இந்த மலையில் கொண்டு போய் ஏற்றி வச்ச கல்லை தள்ளிவிடுப்பா அப்படின்னா கூட அதை போப்பா நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்தை ஓட்டத்தை கொடுத்தோம். கடுமையான உழைப்புக்கு பேர் போனவங்களும் அவங்களாம், கடுமையான சோம்பேறிக்கு பேர் போனவங்களும் அவங்களாம். ஒருத்தருக்கு இயற்கையிலே கிடைக்கக்கூடிய கௌரவம், புகழ், அந்தஸ்தை எல்லாம் ரொம்ப தாமதப்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம். பதவி, புகழ், அங்கீகாரம் இதையெல்லாம் இப்படி தாமதப்படுத்தி கொடுக்கறதுனாலே இயற்கையிலே ஒரு சனி கிரகம், தடை தாமதம் கிரகம் சொல்லப்படுது. இந்த கோர்ட்டு கேஸ்லாம் ஒருத்தர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த சனி திசையை சனி புத்தியை நடந்துட்டு இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் இவங்க பல நாள் பல வருஷங்கள் கூட அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. 10 வருஷம் ஆகி கூட எனக்கு முடிவு கிடைக்கல அப்படிங்கிறது. ஆனால் ஒரு சரியான தீர்க்கமான ஒரு முடிவை தரக்கூடியவர் இந்த சனியாக இருப்பார். நல்ல நீதிமானா இருப்பார் சனி. இப்படி ராசி மண்டலத்தில் சனி இருக்கும்போது எந்தெந்த நிலையில எப்படிப்பட்ட தன்மையை தர்றாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ராசி மண்டலத்தில் மகரம், கும்பம் 2 ஆட்சி வீடுகளுக்கு உரியவர். கும்பரத்தில் மூலத்தன்மையான அடையக்கூடியவர். துலாச்சல் உச்சத்தன்மையும் நேசத்தில் நீச்சத்தன்மையும் அடையக்கூடியவர். ராசி மண்டலத்தில் கிரகங்கள் வரிசையில் இந்த சனி எங்கெங்கேல இருக்கும்போது எப்படி இப்படிலாம் வேலை செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேசத்தில் இருக்கும்போது நீச்சத்தன்மை அடைகிறார். ரொம்ப சட்டன்னு முடிவு எடுக்கக்கூடிய செவ்வாயோட வீடுங்கிறது இது சனி போய் உட்கார்றது. நீங்க நீச்சத்தன்மை அடைகிறார். ஜாதக உத்தியோகம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவராக இருப்பார். ரொம்ப தொடர்பில்லாத விஷயங்களை சந்திக்கக்கூடியதாக இருப்பார். ரொம்ப போராடி கொண்டிருக்கக்கூடிய இருக்க, ரொம்ப சோம்பேறித்தனம் கொண்டிருப்பார். ரொம்ப சோம்பேறியா இருப்பார். ஆயுள் சார்ந்த குறைபாடு அவருக்கு தட்டுப்படும். புகழ், அங்கீகாரம்லாம் இவருக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாகவே இருக்கும். ரிஷபத்தில் சனி இருக்கும்போது நட்புத்தன்மை வர்றாரு. பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதே ரொம்ப முனைப்பா இருப்பார். பொருளாதார வழி, உத்தியோகத்தில் வழி, அந்த வழி மூலியமா பொருளாதாரத்தை சம்பாதிக்க முனைப்பா இருப்பார். குடும்பம் நடத்துறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சரிசமமாக செஞ்சு கொஞ்சம் முன்னேறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய நபராக இருப்பார். மிதுனத்தில் இருக்கும்போது நட்புத்தன்மை வருவார். ஜாதகர் எடுக்கிற முயற்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும். ரொம்ப புத்தி கூர்மை சிறப்பாக இருக்கும். ஆனாலும் சில சமயங்களில் தடுமாற்றங்கள் நிகழக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆன்மீக சார்ந்த விஷயங்களில் தைரிய வீரியத்தில் கொஞ்சம் மட்டுப்பட்ட தன்மையாகவே காணப்படுவார். சனி கடகத்தில் இருக்கும்போது பகைத்தன்மை பெறார். ஜாதகர் ரொம்ப சிரமப்பட்டு வீடு வாசலாம் அமைச்சக்கூடிய சூழல் உருவாக்கி கொடுத்துரும். தாய் வழி உறவுகளில் ரொம்ப மதிப்புமிக்க மகரா இருந்தாலும் கூட இவர் அது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் சங்கடமான அனுபவத்தை நடக்கக்கூடியவராக இருப்பார். பல நாட்கள் போராடி வண்டி வாகனங்கள்லாம் அமைச்சக்கூடிய நிலைமை உருவாக்கி, முக்கியமாக பழைய பொருட்களுக்கு மேலே ஆசைப்பட்டு, பழைய பொருட்கள் மேலே விருப்பப்பட்டு அதையெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுத்துரும். பழைய வீட்டை வாங்கலாம், பழைய வண்டி வாங்கலாம், அதை சரிப்படுத்தி ஓட்டிக்கலாம், இப்படி பழைய சார்ந்த விஷயங்களை கூட உருவாக்கி கொடுத்துருக்க அமைப்பு உருவாக்கி கொடுத்துரும். சிம்மத்தில் சனி இருக்கும்போது பகைத்தன்மை வர்றார். பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள்ல இவருக்கு சங்கடங்களை உண்டாக்கி கொடுத்துரும். அது சார்ந்த பிரச்சனையை ரொம்ப நாளாக சந்திச்சு கொடுத்துட்டு இருப்பார். அங்கே அரசாங்க தொடர்பு ஏற்படுத்துறதுனாலேயே
கோர்ட்டு கேஸ் ஏறுற வேலையெல்லாம் கூட இவருக்கு இருக்கும். அதன் மூலிமா சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். நுண்ணறிவில் ரொம்ப தட்டுப்பட்டு இருப்பார். அவர்களால் ரொம்ப சிந்தனைகளை மேற்கொள்ள முடியாதபடியாக இருக்கும். ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஆளாக இல்லாத தன்மையை உருவாக்கி கொடுக்கும். சனி துலாத்தில் இருக்கும்போது நட்பைத்தன்மை வர்றார். தீர்ந்து போகிற நோய்க்குடைய பிரச்சனை கூட இருப்பார். கடன் சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். மறைமுகமான நோய் தொற்றுக்கு சொந்தக்காரராக இருப்பார். இதையெல்லாம் தீர்ந்து போகிற பிரச்சனையாக இருக்கும். சனி துலாத்தில் இருக்கும்போது உச்சத்தன்மை அடைகிறார். மனைவி வழி பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய நபராக இருப்பார். மனைவி உத்தியோகத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. உத்தியோகத்தின் மூலியமாக பொருளை தேடக்கூடிய நபராக இருப்பார். அதன் மூலியமாக அவருக்கு பணம், புகழ், அங்கீகாரம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். தெய்வ நம்பிக்கையில் சிறந்தவராக இருப்பாங்க மனைவி கொஞ்சம் ஆடை ஆபரணங்களில் கொஞ்சம் ஈடுபாடு கொண்டவராக இருப்பாங்க. அங்கே சனி உட்கார்றதுனாலே சில சமயங்களில் அதன் மீது விருப்பம் இல்லாமல் கூட தன்மையை கூட உண்டாக்கி கொடுக்கும். சனி விருச்சகத்தில் இருக்கும்போது பகைத்தன்மை வர்றாரு. ஆயுள் சார்ந்த குறைபாடு உடைய நபராக இருப்பார். கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு, பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பார். அது ரொம்ப தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பல நாள் கோர்ட்டு கேஸ் வேலைகளாக முறை செய்யக்கூடிய நபராக இருப்பார். இரவு காவலராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புதையல், அங்கீகாரம்லாம் புதையல் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நுணுக்கமாக தேடிக்கூடிய நபராக இருப்பார். மறைமுகமான வருமானத்துக்கு சொந்தக்காரராக இருப்பார். போதை வஸ்திரம், அதன் மூலிமா பொருளை ஈட்டலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை அங்கே கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். சனி தனுசில் இருக்கும்போது சமத்தன்மை வர்றார். பொருளாதாரத்தை முன்னேற்றி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பிலே இருந்துகிட்டு இருப்பார். அங்கே பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி மேலோங்கிக்கிட்டே இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகள் இடத்துல பகைமை உண்டாக்கக்கூடிய நிலைமை உருவாக்கும். அவங்கெல்லாம் வேண்டா வெறுப்பாக வந்து உங்கள்கிட்ட பழகிற மாதிரியும் இருக்கிற மாதிரியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அறிவு சார்ந்த சிந்தனைகள் கொஞ்சம் மட்டுப்படுற தன்மையை உருவாக்கி கொடுக்கும். சனி மகரத்தில் இருக்கும்போது ஆட்சித்தன்மை பெறுறாரு. உத்தியோகத்தில் நல்ல சிறப்பான அந்தஸ்தான புகழ், அங்கீகாரத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதன் மூலிமா பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனால் பொருளாதார தட்டுப்பாடு கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கி கொடுக்கும். எந்த வழியில் பொருளாதாரம் வந்தாலும் அவருக்கு பத்தலை அப்படிங்கிற ஒரு உருவாக்கி கொடுக்கும். உத்தியோகத்தில் ரொம்ப கடுமையாக போராடக்கூடிய நபராக இருப்பார். ரொம்ப சிறப்பு அதனால் கிடைக்கக்கூடும். ஆயுள் சார்ந்த பிரச்சனைகளும் அவங்க கொஞ்சம் தலைவிதி இருக்கும். காயம், வெட்டு, தழும்பு இதையெல்லாம் அமையறதுக்கு இருக்கு. சனி கும்பத்தில் இருக்கும்போது ஆட்சித்தன்மை வர்றார். பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற முன்னேற்பிலே இருப்பார். எந்த வழியிலையாவது பொருளாதாரம் சேர்க்கணும் அப்படின்னு இருப்பார். அது சேர்க்க முடியுமானா ரொம்ப கடுமையான போராட்டத்துக்கு பிறகு சேர்க்க முடிய அமைப்பு இருக்கும். ஆனால் நிலைச்ச பொருளாதாரமாக இருக்கும். இந்த ராசி மண்டலத்தில் சனி எந்த வீட்டில் உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு நிலையான பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்குற அமைப்பு இருக்கும். கும்பத்திலே அதே மாதிரி தான் வெளிநாடு சந்தை, முதலீடு அந்த மாதிரி அமைப்பை உருவாக்கி கொடுக்கும். மீனத்தில் இருக்கும்போது சனி சமம் தன்மை பெறுறார். தூங்கினா போதுண்டா அப்படிங்கிற ஒரு நிலைமையை உண்டாக்கி கொடுக்கும். தூக்கத்துக்கு விருந்தமலாக இருப்பார். எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். அறிவு சார்ந்த சிந்தனைகள் கொஞ்சம் மட்டுப்படுத்தியவே இருக்கும். மறைமுகமான நோய் தொற்று கொண்டு இருக்கும். வயிறு பிரச்சனை, ஜீரண பிரச்சனை, கால் பிரச்சனை, முட்டிக்கு பாதங்கள் பிரச்சனை, இந்த பிரச்சனைகளை மேலோங்கி கொடுக்கும். ராசி மண்டலத்தை சனி எங்கே இருந்தாலும் அவர் தடை தாமத கிரகம்னு சொல்லப்படுறதுனாலேயே தனக்கு கிடைக்கிற புகழ், அங்கீகாரத்தை எல்லாம் மட்டுப்படுத்தும். முக்கியமாக ஒரு பாவக ரீதியாக பார்க்கும்போது சனி அந்த பாவகத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். ஒரு லக்னத்திலே சனி அமைஞ்சிட்டா
அவருக்கு புகழ் அங்கீகாரம்லாம் ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப தாமதப்படுத்தி கிடைக்கும். அவர் அதை உணர முடியாத தன்மையில் இருப்பார். அதுவே லக்னத்துக்கு 5ல் சனி அமைஞ்சிட்டா அவருக்கு பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளாக இருக்கும். அது ஆட்சி வீடுகளாக இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லக்ன ரீதியாக சுபர்களாக இருந்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மற்ற வீடுகளாக இருந்தால் ரொம்ப தாமதம் அடிப்படுத்தி கொடுப்பார். இது 8ல் சனி அமைஞ்சிட்டா ஒருத்தருக்கு வம்பு வழக்க பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. கோர்ட்டு கேஸ் ஏதாவது வேலையெல்லாம் இருக்கும். அங்கே போயும் பிரச்சனை தீருதானா தீராது. 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகிடும் இந்த பிரச்சனை முடியறதுக்கு. ஆனால் சனி ஒரு நல்ல நீதிமானங்கள் இருக்கிறதுனாலேயே ரொம்ப சரியான முடிவை நம்மளுக்கு பெற்றுத்தரக்கூடிய அமைப்பை உருவாக்கி கொடுத்துரும். லக்னத்துக்கு 7ல் சனி அமைஞ்சிட்டா வயது மூத்தவுடைய மனைவியோ இல்லை படிப்பறிவு கம்மி உள்ள மனைவியோ இப்படி கொடுக்கும். ஆனால் சனி கிரக இயற்கையிலே ஒரு தடை தாமதமான கிரகங்கிறதுனாலேயே எல்லா விஷயங்களும் தடை தாமதப்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பார். உங்களுக்கு சனி கிரகம் எந்த ராசியில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நன்றி.